மலாக்கா ஜாசின் மருத்துவமனையின் வளாகத்தில் முகமூடி அணிந்த கும்பல் 24 வயது இளைஞரை கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு 9:30 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தில் 24 வயது இளைஞர் சிகிச்சை பலனின்றி இரவு 10:15 மணிக்கு உயிரிழந்ததாக ஜாசின் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமாட் ஜமீல் ராஜி தெரிவித்துள்ளார். 4 பேர் கொண்ட கும்பல் மருத்துவமனையின் நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்த 24 வயது இளைஞரை தாக்கியதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் 21 வயது மற்றும் 31 வயது என 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாகவும் மேலும் 2 காவல்துறையினர் தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வில் விழுந்து காணாமல் போன 48 வயது விஜயலட்சுமி தொடர்பான செய்திகளை வெளியிடுவதற்கு முன் கவனமாக கையாள வேண்டும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் கேட்டுக்கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மனம் நோகும்படியான செய்திகளை தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்டவரின் நிலைமையை தாங்கள் புரிந்து கொண்டிருப்பது போல செய்தியாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பந்தாய் டாலாம் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆணையத்தில் விஜயலட்சுமியை தேடும் பணியை பார்வையிட்ட லெம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபோமி ஃபாஜில் நிலத்தடி குழாய் நீர் இறுதியாக பந்தாய் டாலாம் கழிவு தொட்டியில் வந்தடைவதால் இங்கேயும் மீட்பு பணிகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் இயங்கும் அரசு உதவி பெறும் 42 தமிழ் பள்ளிகளுக்கு 42 லட்சம் வெள்ளி உதவி நிதியாக இன்று வழங்கப்பட்டது. 42 தமிழ் பள்ளிகளுக்கும் கல்வி அமைச்சின் துணை அமைச்சர் ஓம்காஓ இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் ஜம்புநாதன், ஸ்ரம்பாஞ்சியா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். பள்ளிகளின் கட்டுமான மேம்பாட்டுக்காக இந்த 42 லட்சம் வெள்ளி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளிகளின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஏற்ப தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்துறை அலுவலகம் தொடுத்திருக்கும் வழக்கை அரசியல்படுத்த வேண்டாம் என்று துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் 3R விவகாரங்களை தொட்டு பேசியது பாதிப்பை ஏற்படுத்தியதாக சட்டத்துறை அலுவலகம் வழக்கு தொடுத்துள்ளது. சட்டத்துறை அலுவலகம் சொன்னதை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக பரிகாத்தான் தரப்பு அவரை பழிவாங்குவதாக தெரிவித்திருப்பது அரசாங்கத்தை அவமதிக்கும் செயல் என்று துணை பிரதமர் அமர் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். நெங்கிரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மொஹிதீன் யாசின் பேசியது குறித்து தேச துரோக விசாரணை அவசரமானது என்ற பெர்சாத்துவின் கூற்றை போலீசார் நிராகரித்துள்ளனர். இது வழக்கமான காலக்கெடுவுக்குள் முடிக்கப்பட்டு விட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் ரசாருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். இது தேவையற்ற அவசரம் இல்லை என்றும் விசாரணை இன்று முடிவடைந்து நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் அவசரமாக அழைக்கலாம் என்றும் அவர் மேற்கோள் காட்டினார். ரசாருடீனின் கூற்றுப்படி விசாரணைகள் பொதுவாக 7 நாட்களுக்குள் முடிக்கப்படும். அதே சமயம் வழக்கு தொடர்வதற்கான முடிவுகள் சட்டத்துறை தலைமை அலுவலகத்தால் எடுக்கப்படுகின்றன. அந்த 7 நாள் காலக்கெடுவுக்குள் விசாரணையை 4 நாட்களில் முடிக்க முடியும். சட்டத்துறை அலுவலகத்திற்கு அறிக்கைகளை பதிவு செய்யவும் வழக்கு தொடர வழிமுறைகளை வழங்கவும் 1 அல்லது 2 நாட்கள் அல்லது 24 மணி நேரம் கூட தேவைப்படலாம் என்று அவர் விளக்கினார். நாம் மெதுவாக இருந்தால் நாங்கள் திறமையற்றவர்கள் என்று மக்கள் கூறுவார்கள். நாங்கள் விரைவாக செயல்படும் போது நாங்கள் அவசரப்படுகிறோம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது என ரசாருடீன் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் எதிர்மறையான கருத்துக்களை தொடர்ந்து குடிநுழைவுத்துறையின் சேவையை மேம்படுத்துமாறு அரசாங்கத்தின் தலைமை செயலாளர் சம்சுல் அஸ்ரி அபுபக்கார் அறிவுறுத்தியுள்ளார். சுற்றுலா பயணிகள் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் குறித்து அடிக்கடி புகார் அளிப்பதாக சம்சுல் கூறினார். அவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பியதும் மலேசியாவை பற்றிய சாதகமற்ற பதிவுகள் பரவுவதற்கு இது வழிவகுக்கும் என்று அவர் நினைவுறுத்தினார். அதனால்தான் அவர்களை கவனித்து நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்றும் நாகரிகமான மொழியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் மண் நகர்வில் குழியில் விழுந்த 48 வயதான இந்திய மாது விஜயலட்சுமியை தேடும் நடவடிக்கை இன்று 5வது நாளாக மீண்டும் தொடங்கிய நிலையில் தற்போது பிற்பகல் 2 மணியிலிருந்து அந்த மாது விழுந்த இடத்திலேயே மண்வாரி எந்திரத்தை கொண்டு மீண்டும் தோண்டும் நடவடிக்கையை மீட்பு படையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
இதனிடையே பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரையும் அழைத்து வந்து காவல்துறையினர் பணிகளை பார்வையிட வைத்தனர். மேலும் தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் இன்று மீட்பு நடவடிக்கையை பார்வையிட்டார். தொடர்ந்து மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்ட அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தனது ஆறுதலை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.